ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா திரும்ப. இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு சண்டே சமையல் பெங்களூர்ல இருந்து அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில இருந்து எல்லாரும் மொத்தமாவே இருக்கும். ஒண்ணு இங்க உட்கார்ந்தேன், இல்லைன்னா கிச்சன்ல போய் உட்கார்ந்தேன். இப்படிதான் வந்து காலையில இருந்து ஒரே வந்து மந்தமா போயிடுது. இன்னைக்கு வந்து சண்டே சமையல் முதல்ல மௌலிக்கு தான் வந்துருக்கு. என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம். சாம்பார் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் கபாப். அவங்களோட ஃபேவரட் வந்து மௌலித்தான் நிறைய பிடிச்சிருக்கு. ஏன்னா நேற்று நான் சாப்பிட்டு காரம் மூக்குல வாயில எல்லாம் தண்ணி வந்தது. எனக்கு காரம் செட் ஆகல. ஆனா அவனுக்கு காரமே இல்லைன்னு சொல்லிக்கிறான் அவங்க கிட்ட. காரம் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து அதுக்குதான் காரம் புளிப்பெல்லாம் சாக்லேட் மாதிரி சாப்பிடுறாங்க. பெப்பர் சிக்கன் செஞ்சிருக்காங்க. அப்புறம் வெஜிடேரியன் கைஸ்க்கு வந்து ஷேரன் பண்ணிருக்குது. மஷ்ரூம்ல ஏதாவது சூப்பரா இருந்தது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த இதுல கொடுத்தாங்கல்ல, அந்த ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம். மஷ்ரூம் மஞ்சூரியன் மாதிரி அல்வா. ட்ரை கிரேவி இல்ல, ட்ரை பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதுதான் வந்து நமக்கு சண்டே சமையல். இன்னைக்கு இங்க பெங்களூர்ல இருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே ஃபுல்லா எப்படி போகுது நீங்க வந்து நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், முருங்கா சாம்பார், அப்புறம் நம்ம ஷேரனோட ஸ்பெஷல் மஷ்ரூம் மஷ்ரூம் மஞ்சூரியன் ஹோட்டல்ல செய்யற மாதிரி முட்டை ஆம்லெட். நான் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்தேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்களேன்ட்டு, ஆனால் அக்கா போட்டாங்க, அதுக்காக சாப்பிடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்தேன். ஓகே, எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மஷ்ரூம் மஞ்சூரியன் செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்தது. யாரா மஷ்ரூம் மஞ்சூரியனில் கையை காத்துங்க. நாங்கள் 3 பேர் தான் சாப்பிடணும். புரியுதா? நாங்கள் வைப்போம். அதுன்னு அதுக்கும் முடியாது இல்லைங்க. வேற லெவலில் இருக்குது. இன்னும் மாப்பிள்ளெல்லாம் வரல, எல்லாரும் வருவாங்க. மாப்பிள்ளை இன்னைக்கு ஒர்க் இருக்குது அவருக்கு. 5 மணிக்கு தான் ஃப்ரீயா வரும். ஆமா, நான் ஸ்டாப்பா போட்டு அரைக்கிறப்பா. நீ புள்ளைக்குன்ட்டு அரைச்சிக்கினே இருக்கிற. நீ தான் அரைக்கிற. நான் ஏன் 2 எடுத்தேன் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இல்ல ஒட்டெல்லாம் இல்ல. ஒண்ணுக்கு மேல கேட்டா கொடுக்க மாட்டீங்க, எடுத்து மூடி வச்சுப்பீங்க. அதனால எடுக்கும் போதே 2 எடுத்துட்டேன். அவ்வளவுதான். மறந்துட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். உனக்கு கபாபம் எதுவும் பார்த்தோன்னா நீ பிளேட் எடுத்து வச்சு தின்ன ஆரம்பிச்சிட்டல. என்னது கத்தி வச்சுங்க, எழுதிக்கோ. டேப்லெட் ஸ்வீட்டி அப்படின்னு போனது. அது எதுக்கு நெஞ்சில எழுதி வச்சா எனக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு தெரியும்ல, ஞாபகப்படுவாங்கல்ல. நான் பேசாம இங்க வந்தா உன் நெத்தியில எழுதி வச்சிருந்தேன். நான் டேப்லெட் போடணும்னு. அங்க இருக்கும்போது அம்மா நெத்தியில எழுதி வச்சிருந்தேன் டேப்லெட் அப்படின்னு. ஒரு ஜோல்னா பையன்ல சின்ன குழந்தை கட்சிப்பு குத்தி விடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி கட்சிப்புல இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்ல இங்க கட்டி தொங்க விட்டுருணும். காலையில எழுந்து நியூஸ் குத்தி வேணுங்கும் போது அந்த மாத்திரை எடுத்துட்டு சாப்பிடணும். நீ தான் அங்க அந்த மாதிரி கட்சி குத்தி சுத்தணும்னு நான் சொல்லுவேன். நீ எனக்கே சொல்றியா? உலகம் உருண்டன்றத காட்டுற பத்தியா? நீ பாம் சண்டேவா? இல்ல அதுக்குள்ள பெரிய இது பாம் சண்டேக்கு போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. அப்புறம் ஷேரன், உன்னோட இது ரிவ்யூ என்ன? நீ செஞ்சது இதான். நான் தான் சூப்பரா இருக்குதுன்னு. ஒரு நல்ல குக்கு என்ன தெரியுமா சொல்லணும்? அதுல நீ எது செஞ்சுட்டு நீயே குறை இருக்க மாதிரி சொல்லணும். அப்பதான் அதில் இன்னும் கொஞ்சம் பண்ணிருந்தா இன்னும் வேற லெவல்ல இருக்கணும். பண்ண தலகணம் பிடிச்சவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதனால சூப்பரா இருந்தது. அதெல்லாம் ஓகே மாப்பிள்ள, கிளம்புறோம் நாங்க. see you, bye. பாப்போம். ஆமா, இது முதல்ல நான் சொல்லியிருந்தேன்னா மூச்சிருப்பீங்க. எங்க போறாரு இவரு? சரி, நீங்க சாப்பிடுங்க. ஈவினிங் மீட் பண்ணுவோம். செல்லம், பாய்டா. பை. ஓகே, நீ பை. போய்ட்றோமா அண்ணா? போய்ட்றோம் அண்ணா. அண்ணி வந்ததுல இருந்து சாப்பாடு போட்டு கொண்டுனே இருந்தாங்க. விடுதலை. இல்ல போயிட்டு வரும்போது டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துட்டுமா? இவங்களை வந்து டிராப் பண்ணிட்டு நம்ம 3 பேர் கிளம்பிடலாம் சினிமாக்கு. உன்னை கழட்டி விடுறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்கு. அப்பதான் நாங்க கழட்டி விடுவோம். சரியா? இப்ப எங்க போனாலும் புட்டு கூடல நீயும் மௌலி ஏறிப்பீங்க. இப்ப வந்து கங்காரு குட்டி மாதிரி ஏறிப்பீங்க நீங்க. இல்ல இப்ப எல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கு. புட்டு கூடல நீயும் மௌலி இருப்பீங்க. அதனால எப்ப கழட்டி விடுமோ அப்ப கழட்டி விடுவோம். போற மாதிரினா பின்னாடி கார் எடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா மால் ஆஃப் ஏசியான்ற மாலுக்கு நாங்க வந்திருக்கிறோம். வரும்போதெல்லாம் எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்தது. வாந்தி எடுத்துருவாளோன்னு யோசிச்சுனே இருந்தேன். வருது எனக்கு நடுவுல. என்னடா புளிப்பு மிட்டாய் எடுத்துன்னு வந்தியா?
இன்னைக்கு எங்க சித்தி கூட சொன்னாங்க ஒண்ணும் மதிக்க மாட்டான். நீ என்னன்னா கூட நான் வருவேண்டி அது 3 மாசத்துக்கு தான். அதுக்கப்புறம்லாம் நீ சொல்லு, என்னை இப்ப நீ ஓவரா படுத்தினா வெளில வந்தவொன்னு உன்னை பந்தாடு வேண்டாம் நான் அப்படின்ட்டு. என்ன சொன்னீங்க? எங்க சித்தி கூட சொன்னாங்க லெமன் இருக்குல்ல, லெமன் சின்ன பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி வாயில் அடக்கிட்டேன்னா அந்த சாறு உள்ள இறங்கும் போது உனக்கு அந்த இது வரும். அவங்க ட்ரெஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ரிச் லுக் தெரியுது இல்ல அதுல, அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும். அதெல்லாம் சின்ன பிள்ளை அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சின்ன பசங்க நீயே ஏன்பா உன்னை பெருசு பெருசு நீ சொல்லல. அவங்க பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும். ஏன்னா உருண்டையா இருக்கப்பா, அதனாலதான் எனக்கு வந்து நம்ம துரேந்தர் ட்ரெஸ் போடணும்னு ஆசை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். துரேந்தர் ட்ரெஸ் வாங்கி போட்டுன்னு போறேன். என்ன ஒண்ணு, துரேந்தர் மூவில துரேந்தர் வந்து நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாரு, எப்படியா இருப்பாரு, நான் குள்ளமா இருக்கிறேன், அது மட்டும் தான். ஆனா நல்லா தான் இருக்கும். எனக்கு அந்த இது நல்லா தானே இருந்தது. அது நல்லா தான். நானா இங்க நெஞ்சில போட்டுந்தியே, என் பேண்ட் தூக்கி நெஞ்சில போட்டுந்தியே. எந்த பேண்ட்? நான் ஒன்னு பேண்ட் வர்க்ல. ஆமா ஆமா, அது எல்லாமே சூப்பரா தானே இருக்கும். எனக்கு இதுங்க எல்லாம் பின்னால வருது வெட்டி கதை பேசிட்டு, அதுங்க கூட எல்லாம் நம்ம வந்தோம்னா நமக்கு ஒண்ணுமே புரியாத டாபிக்க பேசிட்டுப்பாங்க அவங்க. பின்னால தெரியுறாங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வர்றது. என்னப்பா புளியங்கொட்டை அப்படியே இருக்க மாதிரி இருக்கு பத்தி. ஆனா இது வந்து பொம்மை, புளியங்கொட்டை இல்ல. இது என்ன பிரைஸ் ஆகுது? எது அதுலயே போட்டிருப்பாங்க பாரு. பாரு, என் கண்ணு தெரியல. ஆமா ஆமா ஆமா. இத பார்த்தோம். இல்லராமா அவனுக்கு இது வேணாம் பாப்பா, மழையில இதுவாயிடும். இது சூப்பரா இருக்குது. ஆனா இதெல்லாம் என்ன பிரைஸ் பாருங்க. எங்க தூக்கி பர்கோலால வைப்பீங்க? அதை பர்கோலால வைக்க முடியாது. வைக்கலாமே, இத வைக்கலாமே. டெரக்கோட்டா அந்த இது போட்டு ஓடு போட்டு அதுக்கு முன்னாடி இதை வைக்கணும். புத்தரையா? டெரக்கோட்டா ஓடு போட்டுட்டு அதுக்கு முன்னாடி புத்தரை வச்சுட்டு 2 சைடும் பிளான்ட் இப்படி அழகா வச்சோம்னா, மணி பிளான்ட் மாதிரி வச்சோம்னா சூப்பரா இருக்கும். நம்ம முதல்ல அங்க க்ளோஸ் பண்ணணும்ல, க்ளோஸ் பண்ணாதான் வேலை நடக்கும். Hey you guys, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? தெரியல. அப்படியே வந்தோனே உங்க வைஃப் வந்து ஃபுட் கோர்ட் எந்த ஃப்ளோர் அப்படிங்கச்சு. ஏம்பா ஏய் ஏம்பா படிச்சு நீ டயட்ன்ற ஃபர்ஸ்ட் சோத்து மூட்டை மாதிரி சோறு கேக்குறது நீதான்பா. எங்க கூட்டின் போகுது, எங்க கூட்டின் போகுது? உள்ள வந்தோனே எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கி தரேன்னாரு. சரி லிப்ஸ்டிக்கா? தேடினே இந்த கடை கடை. எதுக்கு லிப்ஸ்டிக் இப்போ? சோகமா இருந்துச்சா, சரி கொஞ்சம் பிரிஸ்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு வா உனக்கு லிப்ஸ்டிக் வாங்கி தரேன். பாப்பா அது வார்த்தையில பிரிஸ்க் பண்ணிக்கிறாரு உன்னை. பிரிஸ்க் ஆயிடுச்சு உடனே. என்னப்பா இந்த டைனிங் டேபிள் நல்லா இருக்கா? ஆனா எனக்கு வந்து கேஃபே ஸ்டைல்ல தான் வேணும். சேர்லாம் இந்த மாதிரி எங்கயோ இருந்தது, வேற மாதிரி ஃப்ரண்ட்ல இருந்த மாதிரி தான் வேணும். பட் ஆனா இந்த மாதிரி பிடிக்கல எனக்கு. உனக்கு பிடிக்கலையா இந்த மாதிரி? அதனால அத மௌலி ஏதோ கேட்டுங்கறான் பாரு. இது பாருப்பா, இது பர்கோலால போடுறதுக்கு இது சூட் ஆகும்பா. இது அப்படியே செட்டுப்பா. இது அப்படியே மடக்கத்துல ஃபோல்ட் பண்ணி வெயிட் தாங்குதான் பாப்பா. இது அப்படியே செட். ஏன் தாங்காது? தாங்க. பர்கோலால நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சாதான் வாங்க முடியும். முடிச்சிட்டு தான் அதெல்லாம் பண்ணனும். என்ன சொல்ற? எனக்கு இந்த கப் நல்லா 300 தான் போட்டுருக்கு. ஒரு பீஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்களான்னு தெரியல. ஆனா இது நல்லா இருக்கேப்பா. அதுக்கு அதெல்லாம் இரு பாக்குறேன். பாத்தாச் அப்படின்னு குடிக்கிற மாதிரி இருக்கு. அது கூட கொஞ்சம் கிரிஞ்சா இருக்குது. பீகாக் இருக்கு, இதுக்கு சூப்பரா இருக்குது. கோல்ட் கலர். இதுல ஒரு பீஸ் போடலையே. இது செட்டோ? செட். இது நல்லதெல்லாம் செட் ஆக்கிட்டாங்க. அந்த பக்கத்துல இருக்கு பாரு பவுல் அந்த மாதிரி. கார் ஃப்ரெஷ்னரை வாங்கி பாத்ரூம் உள்ள போட்ட ஒரே ஆள் உங்க அத்தை தான். நான் பார்க்கவே இல்ல. அப்புறம் அத வேற மாட்டி வச்சுட்டு என்னடா ஸ்மெல்லே வரலன்னு இருந்தது. இது வந்து ரூம் ஃப்ரெஷ்னர், பாத்ரூம் இல்ல. இந்த பக்கம் பாத்ரூம் இல்லையா? ஒன்லி ரூம் ஃப்ரெஷ்னஸ். ரூம் ஃப்ரெஷ்னர்லயே விதவிதமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏய் பேசாம இதை வாங்கிக்கோப்பா, ஏர் ஃப்ரெஷ்னரை. இதெல்லாம் அப்பப்ப அடிச்சு விடுறதுதான்ப்பா இதெல்லாம். ஆமா அது கரெக்ட். இதெல்லாம் நார்மலாவே ஏசி போட்டு அடிச்சாதான் பெர்ஃபெக்ட். அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேணாம். இந்த மாதிரி இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே இதாயின்னு இருக்கணும். இது பாரு போட்டுக்கிறீங்களா? பல்பா இது அரோமா பர்னர், ஆயில் பர்னரா? ஓஹோ, பிளக் இன் அரோமா ஆயில் பர்னர். பிளக் இன் பண்ணிட்டா இதுல ஸ்மெல் வரும் போல. டெஸ்டர் இல்லையா? create a scene ambience with all aroma oil burner. அப்ப அதுல நம்ம லிக்விடேட்டர் இது இருக்குது இல்ல, மஸ்கிட்டோ ரிப்ளைனர் மாதிரியா? அது
இது பாருங்க, இதுல இருந்து சூப்பரா வருது ஸ்மெல். இதுல இருந்து தான் வருது நல்லா. இதுவும் வருது, அங்க வருது, இங்க வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி வரதுனால இதெல்லாம் different எது different ஸ்மெல்லுன்னே models. தெரியல. டிஃப்ரெண்டா வரதுனால எது ஸ்மெல்லுன்னே தெரியல. அம்மா பாத்தீங்களா? அம்மா பாத்தீங்களா? ஏதோ கோச்சிங் போயிடுச்சு. சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே ஒழுங்கா கிடைக்கலையாமா, அதனால தேட போயிருக்குது. கோச்சிங் போயிட்டாங்களா? கடல் கேவியர் ரெஸ்டாரண்டோ சைனீஸ் ஸ்பெஷலா பீஸ் இல்ல அவங்க பாரு, அவங்க வந்து எதுனா ஸ்பெஷலா முடிச்சு வராங்க பாருங்க. அங்க ஆப்போசிட்ல பாருங்க என்ன பண்ணுதுன்ட்டு. ஏதோ டோனட் வேணும்னு சொல்லிட்டு போயிருக்குது, போனை வாங்கிக்கின்னு. அங்க பாருங்க, அங்க பாரு, அங்க பாரு. அடுத்து பாருங்க. இல்ல இல்ல, வாமிட் வந்து இப்படி இருந்தா வாமிட்ன்றதே கிட்ட நெருங்காது. கேட்டா என்ன சொல்லும், என் பிள்ளைக்கு வந்து பீஸா, பர்கர், சாட் ஐட்டம்ஸ், பானிபூரி, பேல்பூரி இதெல்லாம் பிடிச்சிருக்குது. இருந்தாலும் நான் சாப்பிட்டு எனக்கு கிரேவ் ஆயிடுச்சு. அவ்வளவு தலை ஆடி இருக்குது. இல்ல, பிள்ளைக்கு வந்து அதெல்லாம் தான் பிடிச்சிருக்குது. நான் எனக்கு பிடிக்கல பச்சி, எனக்காக நான் கேட்கல, கருவும் பேரனுக்காக கேட்கறேன் நானு. நீங்க வாங்கினா வாங்குங்க, வாங்கலாம் போவேன், எனக்கு என்ன அப்படின்னு. சரி சாப்பிடு, வாதி வரனால சந்தோஷம் தான். ஆமா ஆமா. பிடிக்கவே இல்ல. உனக்கு பிடிக்கலையா? நம்ம எல்லாம் யாரு? அது ஒரு flavor. ஏய் இரு, நம்ம எல்லாம் யாருன்றத முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். பண்ட மாற்று முறை பாத்தியா? ஆ. இந்த பீஸாவை அங்க கொடுத்துட்டு அந்த பீஸா போய் இங்க வாங்க போறீங்க. சாப்பிட்டு கொடுத்துச்சா அது? ஆ. நீ எல்லாம் ஃபுல் மீல்ஸ் கேட்டகிரிப்பா. நீ எதுக்குப்பா இப்ப புதுசா இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து டேக்கோ பெல்லுன்ற, பீஸான்ற, பர்கர்ன்ற தின்றதுலயே குறியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நோ பதில். பிடிக்கல எனக்கு. இந்தா என்னோட பன்னீர் பிரியாணி சாப்பிடு. என்னப்பா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? ஊர் சுத்திட்டு வந்துட்டியா? போர் தான் அடிச்சுது. ம். வீட்லயே இருந்திருக்கலாம், எங்க அண்ணிகிட்ட பேசினா இருந்திருப்பேன். ம். அங்க போயிட்டு எதுவும் வாங்காம வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர் மாலுக்கு போயிட்டு ஒண்ணுமே வாங்காம வந்தாச்சு. அப்படிலாம் இல்ல. வாங்குற ஐடியா எதுவும் வரல ஃப்ரெண்ட்ஸ். வாங்குற மாதிரி எதுவும் இல்லை. ட்ரெஸ்ஸுன்னா வாங்கியிருப்போம். மற்ற எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம், ஒன்றும் பெருசாக செட் ஆகலை. செட் ஆகல. இன்னும் போயிட்டு எனக்கு வீடு மேலதான் கவலையா இருக்கு. போயிட்டு நிறைய வேலை இருக்கு. எல்லாம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தாங்கன்னா மற்ற ப்ரோக்ராம் எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எதுவுமே இல்லாம இதுக்கும் அதுக்கும் அலைஞ்சுனே இருக்க மாதிரி இருக்கு. என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஓகே, இதே வந்து சண்டே சூப்பராகவே போச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு மார்னிங் வந்து சீக்கிரமா எழுந்துச்சு நாங்கள் ஊருக்கு கிளம்பணும். நேராக வீட்டுக்கு தான் போகிறோம். போயிட்டு பார்த்துட்டு என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வந்தாச்சு. இன்னும் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் தான் பாப்பா வருவா. ஏன்னா இந்த மாதம் 3rd month ஃபுல்லாக வாமிட் எடுத்துனே இருக்கிறனால கொஞ்சம் அதை கரைஞ்சது. எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், வாமிட் நின்னுன்னுட்டு. கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னா 4 month மேலே ட்ராவல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு முடிஞ்சா வரேன் அப்படின்னா சரி. நாங்களும் சொன்னா எங்களுக்கு ஆசையா இருக்குது வந்து இங்கிரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன பண்ண போறான்னு தெரியல. அவளும் அவங்க வீட்டுக்காரர் தான் டிசைட் பண்ணிட்டு எப்படி பாறாங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான டாங்க. பாய்.